பிரதீப் பியூட்டி பார்லரா? ஆமாம். என் சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கு மேக்கப் போடணும், அதான் உங்களை ரீச் பண்ணேன். ஓகே சார், போடலாம். டேட் எப்போ? ஜூன் 20. ஓகே. எந்த மாதிரி மேக்கப்லாம் உங்ககிட்ட இருக்கு? எங்களுக்கு அது தனியாக டெம்ப்ளேட்ஸ் இருக்குது சார், அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட மேக்கப் இதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷனையும் சேர்த்து ஷேர் பண்ணிவிடுங்க சார். ஓகே மேம். ஓகே சார், தேங்க்யூ. அப்பா என்ன ரஞ்சினி, நியூ ஆர்டர் போல? ஆமாம் மேம், இப்போதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? சரி சரி, நல்லா பண்ணு. ஓகே மேம், உங்களுக்கு முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பலாம். ஓகே ரஞ்சினி, பாய். பாய். யாரா நீ குடிச்சு பாட்டில ரோட்ல போட்டு வரைச்சிட்டு இருக்க? நீ யாரா என்ன கேக்குறதுக்கு? நான் யாரா? ஸ்டேஷனுக்கு வாடா, யாருன்னு காட்டுறேன். என்ன சார், நீங்க என்ன கேஸ்? பப்ளிக்லயே என் மேல கை வச்சா சார். டேய், உன் மொபைலு பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வைடா. என் மேல கை வைக்கிற மாமனை போலீஸ் என்ன காட்டுறான். போன் எடு சார். ஒண்ணு போன் எடு. இல்ல சார், ஒண்ணு போன் எடு. கொடு போன கொடு. பேட்டர்ன் இல்ல சார். பேட்டர்ன் வை. சார், அந்த பையனை விட்டுருங்க சார். சார் ஏன் சார் இன்னும் பார்க்க சஸ்பெக்ட் மாதிரியே இருக்கா சார்? சார், மெயில் இடத்துலேருந்து கால் வந்துருக்கு சார், விட்டுருங்க சார். சார் என் ஃபோன்ல இருந்து நான் எவிடன்ஸ் எடுத்திருக்கேன் சார், விசாரிக்கணும் சார், இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, மெயில் இடத்துலேருந்து கால் வந்திருக்கு, நம்ம எதுவும் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இல்ல சார், இவனை விசாரிக்க வேண்டியது இருக்கு. டேய், உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? பெட்டி வாங்கிட்டு பட. சார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார். இவனை உள்ள தூக்கி வச்சுட்டு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு என் குடும்பத்தை கூட்டிகிட்டு ஊர் ஊரா என்னெல்லாம் அடைய முடியாது சார். சார், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஹலோ. ஹலோ. அண்ணா, நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேண்ணா. வந்துட்டியா? இரு வரேன். என்னம்மா பாக்குற? இல்லைண்ணா, என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னீங்க, பிரைட் எங்கன்னா ஜேடிவ்ஸ் யாருமே காணும். என்னண்ணா டோரை லாக் பண்றாங்க? ஏமா பதட்டப்படுற? வா, உள்ள போய் பேசிக்கலாம். என்ன மச்சான், நியூ வரலா? ஆமா மச்சான், போன் பண்ணி ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போடணும்னு சொன்னேன், உடனே வந்துட்டா. வந்துட்டாளா? என்ன மேக்கப்பா? ஏய் பாப்பா, என் மூஞ்ச பார்த்து என்ன மேக்கப் போடலான்னு பார்த்தா சொல்லு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் போயிடுறேண்ணா, விட்டுருங்கண்ணா. இது போறியா? வந்த உடனே எங்க போற? இல்லைண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் தானே எங்க அம்மாவை பார்த்துக்கணும். ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. என்ன அவசரம்? இரு போலாம். டேய், வந்த கெஸ்ட நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களேடா, கல்ச்சர் தெரியாத பசங்களா. இங்க வா பாப்பா, இந்தா குடி. விட்டுருங்கண்ணா. ஏய், பாப்பாவுக்கு இந்த சரக்கு பிடிக்கல போல இருக்குடா, வேற சரக்கு எடுங்கடா. அண்ணா வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. போலீஸ் கால் பண்ணு. பாத்தியா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்டா பேசிட்டு இருக்கேன் கிட்ட, ஆனா நீ என்ன பண்ற? அண்ணா வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. மேடாவா தோண இருக்கா? வேணாண்ணா, வேணாண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வேணாண்ணா, நான் வலிக்குதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. மச்சான், அட வீடியோ எடுடா. வீடியோ வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. அண்ணா வேணாண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரக்கு மச்சி, மச்சி ஊத்து மச்சி.
மச்சான் ஓடுறாடா அவ புட்றா. எங்க மச்சான் போயிடா போறான் தான் இருக்குல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. நீங்க தானே ரஞ்சினி? ஆமா. பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்றீங்க? ஆமா. நான் ராபு. ஓகே. எஸ்பிசி ஏரியா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அக்கேஸ்ட்டை விசாரிக்கும் போது அவன் ஃபோனில் உங்கள் ஃபேஸை விக்டிமாக பார்த்தேன். நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், நீங்கள் யாரையும் நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சார். இல்லைம்மா, அவன் ஒன்றை மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்களை வந்து அவன் அப்யூஸ் பண்ணியிருக்கான். எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இல்லை சார், நீங்கள் வேற யாரையும் நினச்சி தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். சார், நீங்கள் 1 வீக்காக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற இன்டென்ஷனில் தான் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல பேக்ரவுண்டோ ஃபேமிலி சுச்சுவேஷனோ கிடையாது சார். இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் வாக்குமூலம் கொடுக்குறேன்னே வச்சுக்குவோம். நீங்களும் அவனை ஜெயிலில் தூக்கி போடுவீங்க. அவனுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கு 1 வாரத்தில் வெளியில் வந்துடுவான். எப்படியோ நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என் நிலைமையும் என் அம்மா நிலைமையும் யோசிச்சு பாருங்க சார். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா இதை இப்படியே விட்டுறது தான் எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் சார். இப்போ கூட அவன் தான் கால் பண்ணுறான். அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. ஹலோ ஹலோ, என்ன சொல்லும், எங்கே இருக்கு? வெளியில் இருக்கேன். நைட் 8 மணிக்கு எப்போ வருவிய? அங்கே வந்துடு. சரி. கூப்பிட்றேன்ல போ. மச்சான் நமக்கு அந்த கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் ஊத்து மச்சான். என்ன மச்சான், அவன் என்ன காணோம்? இதோ 8 மணி ஆயிடுச்சுல்ல, வந்துட்டா போலாம் மச்சான். இரு வரேன். ஒரு வேட்டதான். என்ன செல்லம், ஆரம்பிக்கலாமா? ரஜினி, இனிமேல் நான் உங்ககிட்ட எந்த வித ஸ்டேட்மெண்ட்டும் வாங்க போகிறது கிடையாது. இந்த 6 மாதம் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் அம்மாவுக்காக மட்டும் வாழாமல் இனி உங்களுக்காகவும் வாழுங்க.